Example sum 2.7. Evaluate integral x plus 2 divided by root of 2x plus 3 into dx. நல்லா கவனிச்சு பார்க்கணும். இந்த இடத்துல கீழே நமக்கு ஒரு டேர்ம்ல ரூட் இருக்குது. சரி, இதை மேல போனா பவர்ல -1/2 போட்டு உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்றது பாசிபிள்லாம் கிடையாது. அதுக்கு இன்டகிரேஷன் ஃபார்முலாவும் அக்செப்ட் பண்ணாது. அப்ப என்ன பண்ணணும்னா இங்க ரூட்டுக்குள்ள என்ன டேர்ம் இருக்கோ அதே டேர்ம் எப்படியா மேல கொண்டு வரணும் சார். அந்த ரூட்டுக்குள்ள எக்ஸுக்கு பக்கத்துல 2 இருக்குது. ஆனா எக்ஸுக்கு பக்கத்துல 2 இருக்குது, ஆனா இல்ல. அப்ப முதல்ல அந்த 2-வை கொண்டு வந்த பிறகு அடுத்து யோசிக்கலாம். அப்ப நான் என்ன பண்ண போறேன், இங்க 2-வை கொண்டு வரதுக்கு நான் மேல 2ஆல மல்டிப்ளை பண்ணி 2ஆல் டிவைட் பண்ண போறேன். ஈக்குவல் டு, நல்லா கவனிச்சு பாரு, இன்டகிரல் இந்த ரெண்டுமே 2ஆல பெருக்கிருப்பா. அப்போ 2x பிளஸ் 4 நான் மேல 2ஆல பெருக்கிட்டேன்னா அதை மேனேஜ் பண்ணதுக்கு நான் ஒரு 1/2 டிக்கில போட்டேன். நல்லா கவனிச்சு பாரு, இதுல இருந்து காமனா வெளியே 2 எடுத்துரு. 2 எடுத்து இந்த 2 கட் ஆயிருமா. அப்ப மேல என்ன இருக்கு அதான் ஆன்சர். ஸோ டிவைட் பை ரூட் ஆஃப் இங்க 2x பிளஸ் 3 இன்டு dx. ஆனா எதுக்காண்டி பண்ணனா கீழே உள்ள மாதிரி மேல கொண்டு வரணும். அதான் பண்ண முடியல, பண்ண முடியாது. சரியா, அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கீழே 2x மேல வந்துச்சு, ஆனா பிளஸ் 3 தானே இருக்குதாங்க, பிளஸ் 3 இல்ல. அப்ப இந்த பிளஸ் 3 கொண்டு எப்படி கொண்டு வர போறோம் பாரு. ஈக்குவல் டு இந்த 1/2 அப்படிதான் இருக்கும் இன்டகிரல். ஸோ 2x இந்த 4-ஐ நான் பிளஸ் 3 பிளஸ் 1 தனியா பிரிச்சிடலாமா. 3 plus 1 4 தானே. ஸோ டிவைடட் பை ரூட் ஆஃப் 2x பிளஸ் 3 ஸோ இன்டு dx போடலாமாப்பா. இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா சொல்லுப்பா. இந்த 1/2 தான் முதல்ல சுட்டோம்னால இங்க மேல 2ஆல மல்டிப்ளை பண்ண பேலன்ஸ் பண்ணதுக்கு 1/2 போட்டோம்னு சொல்லிட்டோம்ல முதலே சொன்னா. 2-வை பெருக்கிறதுக்காண்டி இந்த 1/2 பேலன்ஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி. சரியா, இப்ப இந்த இடத்துல என்ன பண்ண போறோம்னா இங்க இந்த 2/3 இருக்கிறதுனால இந்த 2/3 தனியா பிரிக்க போறேன். இந்த 1 தனியா பிரிக்க இது ரெண்டா பிரிய போகுது. அப்ப எப்படி எழுத போறேன் பாரு. ஈக்குவல் டு இந்த 1/2 அப்படிங்கிறது காமன் இன்டகிரல். இது தனித்தனியா பிரிக்கிறேன் பாருமா. 2x பிளஸ் 3 ஸோ டிவைட்ல தனியா வச்சுக்கோ. ரூட் ஆஃப் 2x பிளஸ் 3 தனியா வச்சுக்கோ. அடுத்து தனியா 1 வச்சுக்கோ. பிளஸ் 1 டிவைட் பை ரூட் ஆஃப் 2x பிளஸ் 3 ஸோ இன்டு dx பா. இன்டு dx புரியுதா பாருமா. மேல வந்து மொத்தமா எழுந்து தனித்தனியா பிரிச்சிட்டேன். 2x பிளஸ் 3 தனியா பிரிச்சிட்டேன், 1 தனியா பிரிச்சிட்டேன். அந்த ரெண்டுக்குமே தனித்தனியா பண்ண ரூட் ஆஃப் 2x பிளஸ் 3 தனித்தனியா பிரிச்சு கொடுத்தாச்சு. இப்ப அடுத்து என்ன பண்ண போறேன், இப்ப இந்த ரூட்டை பவர்ல 1/2 சொல்லலாமா. இல்ல இந்த ரூட் ஆஃப் 2x பிளஸ் 3 நீ 2x பிளஸ் 3 பவர் 1/2 சொல்லாம இல்லையாடா. அப்ப கீழே இருந்தா பவர்ல 1/2, இது மேல போச்சுன்னா பவர்ல -1/2 மாறிடுமா. அப்படின்னா அப்ப இது எப்படி அதை பாத்துருவா. ஈக்குவல் டு 1/2 இன்டகிரல். நான் இதை மேல கொண்டு போறேன். ஸோ 2x பிளஸ் 3 இதை மேல கொண்டு போனா 2x பிளஸ் 3 பவர்ல -1/2 சொல்லலாமாப்பா. பிளஸ் இதை மேல கொண்டு போனா 2x பிளஸ் 3 பவர்ல -1/2 ஸோ இன்ட்டு வெளியே யாருமா இருப்பாங்க, dx இருப்பாங்க. இதுவும் 2x பிளஸ் 3 இதுவும் 2x பிளஸ் 3 பேஸ் சேம் அந்த பவரை கூட்டலாமா. அப்ப இங்க பவர் 1 தானே இருக்குன்னு அர்த்தம். 1ஐயும் -1/2 கூட்டினா ரெண்டையும் கழிக்கணும். 1ல இருந்து half கழிச்சா half வருமா. அப்ப ஈக்குவல் டு 1/2 இன்டகிரல் 2x பிளஸ் 3 ஹோல் பவர் 1/2 பிளஸ் 2x பிளஸ் 3 ஹோல் பவர் -1/2 ஸோ இன்ட்டு யாருமா இருப்பாங்க வெளியே, dx இருப்பாங்க. இப்போ ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரி மாத்தியாச்சு. இது மொத்தமா சேர்த்து எக்ஸ்னு வச்சுக்கலாம். ஏன் சார் இங்க பக்கத்துல எக்ஸ் கிடையாது. சரியா, அப்ப இது மொத்தமா இது எக்ஸ் வச்சிருந்தா பவர்ல 1 கூட்டுவோமா பாரு. 1/2 இந்த பவர்ல 1 கூட்டுனா 2x பிளஸ் 3 பவர் 3/2 சொல்லுவியா. 1/2 கூட 1 கூட்டினா 3/2 பை 3/2 இன்டு x உடைய கோஎஃபிஷியன்ட் 2. அடுத்து பிளஸ் பிளஸ்க்கு பிளஸ் இங்க பவர்ல 1 கூட்டினா 2x பிளஸ் 3 பவர் இங்க 1 கூட்டினா -half பிளஸ் 1னா பிளஸ் half மாறிடுமா. பை அதே 1/2 கீழே வந்துடும் இன்ட்டு x உடைய கோஎஃபிஷியன்ட் 2 ஸோ கடைசி என்ன வந்துருவாங்க, பிளஸ் c வந்துருவாங்க. அப்ப இந்த 2 கேன்சல், இந்த 2 கேன்சல். அப்ப ரிமைனிங் ஆன்சர் நீங்க பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு ஸோ ரிமைனிங் ஆன்சர் இங்க கீழே 3 இருக்கு பாத்தீங்கம்மா. 2x பிளஸ் 3 ஹோல் பவர் 3/2 பை 3 இங்க 1 தான், 1 தேவையில்லை. பிளஸ் 2x பிளஸ் 3 பவர் 1/2 ஸோ கடைசி பிளஸ் சி. இதான் நமக்கு தேவையான ஃபைனல் ஆன்சர்.